சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சியில் செயல்படுத்தப்பட்ட குப்பையிலிருந்து உரம் தயாரிக்கும் திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குப்பைகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மலைபோல் குவிந்திருக்கும் இந்த குப்பை கிடங்கு சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சியில் உள்ளது. நாள்தோறும் சுமார் 24 மெட்ரிக் டன் குப்பைகள் இங்கு கொட்டப்படுகின்றன. இந்த குப்பை கிடங்கால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதையடுத்து நகராட்சி நிர்வாகம் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் மூலம் குப்பையில் இருந்து மக்கும் மற்றும் மக்கா குப்பைகள் என தரம் பிரித்து உரம் தயாரிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. கடந்த 18 மாதங்களாக அத்திட்டமும் செயல்படுத்தப்படாமல் இருப்பதால் சுகாதார சீர்கேடு தொடர்வதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நாங்கள் 1000 பேர் இங்கே குடியிருக்கிறோம். எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நோய் நொடி வருது. இந்த மாதிரி அந்த குப்பைக்குள்ளே எடுக்க சொன்னோம். அவங்க எடுக்காத புது தென்னங்குடி பாளையத்தில் அவங்க குப்பைகள் கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே கொண்டு போய் கொட்டினவங்க இங்கே திருப்பி இப்போ 1.5 வருஷமாக நான் அங்கே கொட்டிகிட்டு இருந்தவங்க திருப்பி இங்கே கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே மரம் செடி எல்லாம் வளர்ந்துட்டு இருக்குது. பாம்பு பூச்செல்லாம் வருது. மழை பெஞ்சா நாற்றடிக்குது. பன்னி நாய் கருவாடு மீனெல்லாம் கொண்டு வந்து அங்கேயே கொட்டுறாங்க. வாடையாக வருது. என்னால் அந்தாண்ட போக முடியல. இதற்காக 3 லட்சம் ரூபாய் செலவில் 3 மின் மோட்டார் மூலம் குப்பைகளை பிரித்தெடுக்கும் இயந்திரம் வாங்கி உரம் தயாரிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. தற்போது அத்திட்டம் முடங்கியுள்ளதால் அரசுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு வீணாகி போனதுடன் மின் மோட்டார் இயந்திரங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. ஒரு நாள் 2 நாள் அது செயல்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி அது முடக்கப்பட்டு இருக்குது. இதை மீண்டும் இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால மீண்டும் துர்நாற்ற வீசி இந்த பகுதியில் தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. இது குறித்து நகராட்சி ஆணையர் பொறுப்பில் உள்ள பாலச்சந்திரிடம் கேட்டபோது குப்பையில் இருந்து உரம் தயாரிக்கும் திட்டம் தோல்வியடைந்துள்ளதால் அதில் உள்ள குறைகளை சரி செய்து மீண்டும் தொடங்கப்படும் என தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மணிமாறன். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சியில் செயல்படுத்தப்பட்ட குப்பையிலிருந்து உரம் தயாரிக்கும் திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது குறித்தும் இதனால் குப்பை கிடங்கை ஒட்டி வாழும் மக்கள் சந்தித்து வரும் பிரச்சினைகள் குறித்தும் பார்த்தோம். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது சேலம் செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன், இந்த குப்பை கிடங்கில் நாள்தோறும் 24 மெட்ரிக் டன் குப்பைகள் கொட்டப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால அந்த பகுதி மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன விரிவா சொல்லுங்க. திவ்யா, அதாவது சேலம் மாவட்டத்திலேயே வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகராட்சி அப்படின்னாக்கா அது ஆத்தூர் நகராட்சி தான். ஒரு நகராட்சி வளர்ச்சி அடையும் போது கண்டிப்பாக அங்கே திடக்கழிவு மேலாண்மை போன்ற திட்டங்களை செயல்படுத்துவது நகராட்சி எடுத்து ஒரு முயற்சியாக இருக்கு. இந்த சூழ்நிலையில ஏற்கனவே இருந்த அந்த பைத்தூர் பகுதியில குப்பைகள் கொட்டாம அங்க ஏற்கனவே இடவசதி இல்லாத காரணத்தால தென்னங்குடி பாளையத்துக்கு குப்பைகளை மாற்றி கொட்ட வேண்டும் அப்படின்னு நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. ஆனா அந்த நடவடிக்கையும் தோல்வி அடைஞ்ச பிறகு மீண்டும் பழைய இடத்திலே, அதாவது பைத்தூர் பகுதிக்கு 32-33 உட்பட்ட பகுதியில குப்பைகள் கொட்ட தொடங்கினாங்க. இதன் காரணமாக தான் இந்த பகுதியில குப்பைகள் மலை போல தேங்கி இருக்கு. இதன் காரணமா அந்த பகுதியில பல்வேறு தொற்று நோய்கள் வருவதாகவும், குறிப்பா மழைக்காலங்கள்ல கொசு தொல்லைகள் அதிகமா இருக்கிறதுனால இதனால குழந்தைகள், முதியோர் என பல தரப்பட்ட மக்களும் பல்வேறு வியாதிகளுக்கு உள்ளாவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்காங்க. அதாவது நாள்தோறும் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, துர்நாற்றம் வீசுவதும், அங்கே அளவுக்கு அதிகமான குப்பைகள் சேரும் போது எரியூட்டப்படுவதும், இதனால் ஏற்படும் புகையால் மூச்சு திணறல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை அப்பகுதி மக்கள் அடுக்கிட்டே போறாங்க. எனவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண தற்போது அந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை கிடப்பில் போடாமல் அதை மீண்டும் நடைமுறைப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்பகுதியில் இருக்க ஒட்டுமொத்த மக்களோட கோரிக்கையா இருக்கு. சரண்யா. சரி மோகன்ராஜ், ஆனா குப்பையிலிருந்து உரம் தயாரிக்கும் திட்டம் தோல்வியடைந்து விட்டதாக நகராட்சி ஆணையர் பொறுப்பில் இருக்கும் பாலச்சந்தர் தெரிவிச்சிருந்தாரு. இந்த திட்டம் தோல்வியடைந்ததன் காரணம் என்ன சொல்லப்படுது? இந்த திட்டம் மீண்டும் எப்போ தொடங்கப்படும் அப்படின்ற வாய்ப்பை பத்தி ஏதாவது பேசினாங்களா அதிகாரிகள்? கண்டிப்பாக இது குறித்து நகராட்சி பொறுப்பில் இருக்கும் ஆணையாளர் பொறுப்பில் இருக்கும் பாலச்சந்தர் தெரிவித்த கருத்துக்கள் நிர்வாக ரீதியானது அப்படிங்கிறதுனால மேற்கொண்ட வெளிப்படையான தகவல்கள் ஏதும் அவர் பகிர்ந்துக்கல. குறிப்பா இந்த திட்டம் எதனால தோல்வி அடைஞ்சது மட்டும் தான் சொல்லியிருக்காரே தவிர தோல்வி அடைஞ்சதுக்கான வெளிப்படையான காரணம் என்ன அப்படிங்கறத அவர் சொல்லல. இருந்தாலும் கூட இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா 2013ஆம் ஆண்டு. அப்போது இருந்த நகராட்சி ஆணையாளர் தற்போது மாற்றப்பட்டு இருக்கிறதுனால அப்போதைய தொடங்கப்பட்ட திட்டத்தில் எந்த விதமான குறைகள் இருந்தாலும் தற்போது
இப்போது புதிதாக பொறுப்பில் இருக்கும் ஆணையாளர் வந்து அதை சீர்படுத்தி அதை தொடங்க வேணும் அப்படிங்கிற ஒரு நிர்வாக ரீதியான நடவடிக்கைகள் மட்டும்தான் அவங்க எடுத்துட்டு இருக்காங்களே தவிர வெளிப்படையான தகவல்கள் எதுவும் சொல்லல. இருந்த போதிலும் கூட இந்த கிடப்பில் போடப்பட்டிருக்கும் இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை துரிதப்படுத்தி செயல்படுத்த முடியும். அதற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி ஒட்டுமொத்த கவுன்சிலர்களின் ஆதரவு பெற்ற அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கறத அங்க இருக்க சமூக ஆர்வலர்கள் தெரிவித்த கருத்தா இருக்கு. எனவே இந்த திட்டத்தை இப்படியே விடாம மாற்று வழி ஏதேனும் யோசித்து தற்போது கூறியுள்ளது போக விரைவில் தொடங்க வேண்டும் அப்படிங்கறத இங்க கோரிக்கையா இருக்கு. ஆனா எப்போது இந்த திட்டம் தொடங்கப்படும், மீண்டும் வந்து செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஆத்தூர் நகராட்சி நிர்வாக தரப்புல எந்த விதமான பதிலும் சொல்லல சரண்யா. சரி மோகன்ராஜ், இந்த விஷயத்துல வெறும் பண விரயம் அப்படின்னு மட்டும் பார்க்க முடியாது. இன்னொரு பக்கம் மக்களின் சுகாதார சீர்கேடு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது தொடர்பாக ஆத்தூர் மக்கள் யாரிடமெல்லாம் புகார் தெரிவிச்சிருக்காங்க? எத்தனை நாட்களாக ஒரு வாக்குறுதிக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க? என்ன மாதிரியான வாக்குறுதி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக ஆத்தூர் நகராட்சியை பொறுத்திருக்கும் இந்த குப்பையால் ஏற்படும் பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து பல ஆண்டு காலமாகவே நீடிச்சிருக்க ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. இதற்காக பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு மறியல்கள் என அப்பகுதி மக்கள் வந்து ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. இது குறித்து பல முறை வந்து ஆத்தூர் நகராட்சியிலையும் அவங்க புகார் தெரிவித்திருக்காங்க. இது தவிர மனுநாள் போன்ற சிறப்பு நாட்களிலும் கூட அங்க இருக்க மக்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறதா சொல்றாங்க. இருந்த போதிலும் கூட இதுவரைக்கும் இந்த பிரச்சனைக்கு முழுமையான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எந்த விதமான தீர்வும் காணப்படவில்லை அப்படிங்கறது அவங்களோட வேதனையா இருக்கு. அதாவது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஆத்தூர் நகராட்சியில தற்போது வேகமாக வளர்ந்து வரும் காரணத்தினால அப்பகுதியில வந்து வர்த்தக நிறுவனங்களும் அதிக அளவுல கால் பதிக்க தொடங்கி இருக்காங்க. இதெல்லாம் அடிப்படையில் கொண்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போதைய சூழ்நிலைக்கு நாள் ஒன்றுக்கு 24 மெட்ரிக் டன் குப்பைகள் அப்படிங்கிற ஒரு சேகரிக்கிற நிலைமை மாறி நாளுக்கு நாள் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே வருங்காலங்களில் இது போன்ற பிரச்சனைகள் குறிப்பாக 32, 33வது வார்டுக்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவிற்கு ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கறதுதான் அப்பகுதி மக்களோட கோரிக்கையாகவும் அதே ஒரு நேரத்தில் அது ஒரு புகாராகவும் தெரிவிச்சிருக்காங்க சரண்யா. நிச்சயமா மோகன்ராஜ், அடுத்ததாக மக்களோட சுகாதார சீர்கேடு பத்தி பேசிட்டு இருந்தோம். அடுத்ததா முக்கியமான ஒரு விஷயம் இதுல பார்க்க வேண்டியது பண விரயம். அதிலும் குறிப்பாக நிறைய செலவு பண்ணி வாங்கப்பட்ட குப்பைகளை உரத்திலிருந்து பிரித்தெடுக்கும் இயந்திரம் ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இயந்திரங்களை பாதுகாப்பான இடத்திற்கு வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது குறித்து நம்ம பேசுறதுக்கு முன்னதாக ஆத்தூர் நகர்மன்ற தலைவர் உமாராணி நம்முடைய இணைப்புக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். இந்த விஷயம் குறித்து இந்த ஆத்தூர்ல இருக்கும் குப்பையிலிருந்து உரம் தயாரிக்கும் திட்டம் கிடப்புல போடப்பட்டிருக்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இது தொடர்பான புகார்கள் உங்களுக்கு வந்திருக்கா? இது தொடர்பா உங்களோட கருத்து என்ன மேடம்? மேடம் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு புகாரும் வரலைங்க மேடம். நாங்க வந்து இப்ப தயார் பண்ணிட்டு தாங்க மேடம் இருக்கிறோம். தயார் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். இப்ப கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் டம்மா இருக்குங்க மேடம். அது வியாபாரம் ஆன பின்னாடி மீண்டும் ஜலிப்பாங்க மேடம். அதை வந்து நம்ம ஜலிச்சுதாங்க மேடம் குறைக்க முடியுமாச்சா அள்ளிட்டு போய் வேற இடத்துல கொட்டுற அளவுக்கு இல்லைங்க மேடம். அதே மாதிரி மேடம் சீக்கிரமா நாங்க அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் காலி பண்ணி அதை எடுத்து சுத்தம் பண்ணி கொடுத்துறோங்க மேடம். அதாவது அங்க இருக்கும் மக்கள் கிட்ட பேசும்போது இது கிடப்புல போடப்பட்டு இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இது குறித்து நமது செய்தியாளர் மோகன்ராஜ் உங்களிடம் சில கேள்விகளை முன்வைப்பார். சரிங்க மேடம். உமாராணி மேடம், அதாவது பகுதி மக்கள் சொல்ற குற்றச்சாட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இது குறித்து பல முறை நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. தொடர்ச்சியாக நாங்க வந்து இந்த குப்பையிலையும் துர்நாற்றத்திலையும் தான் வசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இது பத்தி உங்க கருத்து என்னங்க? மேடம் அப்படி எந்த ஒரு லெட்டர் வரலைங்க சார். நம்ம கிட்ட எந்த ஒரு குற்றச்சாட்டு லெட்டர் நம்ம கிட்ட யாருமே கொடுக்கலைங்க சார். அதுக்குள்ளத நடவடிக்கை நம்ம அடிக்கடி அந்த பகுதியில தான் சார் நானும் வளர்ந்தேன். அதுக்குள்ள ஒரு முயற்சி என்னவோ அதுக்குள்ளது செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோங்க சார். இப்ப தண்ணி வசதி இல்லாத காரணத்தினால பாருங்க சார், இப்ப டேங்க் நாங்க கட்டி இப்ப தண்ணி கூட நாங்க திறந்து கொடுத்துருக்கோங்க சார் மக்களுக்கு. ஒவ்வொரு வசதி இப்ப ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க சார், ட்ரைனேஜ் போட்டு கொடுத்துருக்கேன். நிறைய அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க சார். இன்னும் நிறைய செஞ்சு கொடுப்பாங்க சார். நிச்சயமா மேடம், இது தொடர்பான புகார்கள் எதுவும் நேரடியாக உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது தொடர்பான உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இந்த விவகாரம் குறித்து பேசுவதற்காக ஆத்தூர் நகராட்சி ஆணையாளர் திரு பாலச்சந்தர் நம்மோடு தொலைபேசி இணைப்பில். சார் வணக்கம். வணக்கம் சார். ஏற்கனவே இது குறித்து புதிய தலைமுறை செய்தியாளர்கிட்ட பேசும்போது இந்த திட்டம் ஒரு தோல்வியடைந்த திட்டம் அப்படின்னு நீங்க ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. இது குறித்து உங்களோட மேலும் தோல்வியடைந்த திட்டம் எந்த நேரத்தையும் சொல்லலைங்க.
இது வந்து பைப்பு ரோடுங்கிறது கம்போஸ்ட் யார்டுங்கிறது நீண்ட காலமா நகராட்சியில் என்றைக்கு நகராட்சி தோன்றியதோ அன்றையிலிருந்து அது வந்து உரக்கிடங்குல குப்பை கொட்டி டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து அந்த நம்ம வந்து அதை வந்து உரமா வந்து தயார் பண்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி இப்போ வந்து அது மிஷின் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம இப்போ நகராட்சி பொது சுகாதாரத்துக்கு உத்தரவு போட்டிருக்கிறோம். அதை வந்து அந்த இருக்கிற குப்பையை கொஞ்சம் கொஞ்சமா அதை உரம் தயாரிக்கும் பணி மேற்கொண்டு அந்த குப்பையை வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை ரெண்டையும் பிரித்து செயல்படுத்துக்கு கொண்டு வரக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படுங்க. இந்த விவகாரம் குறித்து பேசுவதற்காக நமது செய்தியாளர் மோகன்ராஜ் உங்கள்கிட்ட சில கேள்விகளை முன்வைப்பார். சார், அதாவது இந்த விஷயத்துல நீங்க தோல்வி அடையல அப்படிங்கிற ஒரு கருத்தை இப்ப பதிவு பண்ணிருக்கீங்க. ஆனா ஏற்கனவே இது வந்து ஒரு சக்சஸ் ஆகல அப்படின்னாலும் தோல்வி அடையல அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே பொருள் தாங்க சார் கொடுக்குது. அந்த அடிப்படையில நாங்க கேட்ட போது சக்சஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து விரைவில் முடிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு விரைவில் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த விரைவில் அப்படிங்கிறது எத்தனை நாள் நம்ம கணக்கு எடுத்துக்கலாங்க சார்? இது குறைஞ்ச ஒரு மாசத்துக்குள்ள அது வந்து மறுபடியும் செயல்பாட்டுக்கு வந்துருங்க. ஒரு மாசத்துக்குள்ள ஒரு மாச காலம் நீங்க அவகாசம் கொடுத்திருக்கீங்க. ஆனா ஒரு நாளைக்கு 24 டன் குப்பைகள் கொட்டுற இடத்துல அங்க செஞ்சு அங்க கொட்டுறதே இல்லைங்க. நீங்க சொல்ற இடத்துல பைத்தூர் சாலை கம்போஸ்ட் யார்ட்ல அங்க எந்த குப்பையும் கொட்டுறது இல்ல. இப்ப நம்ம கட்டுறதெல்லாம் அப்பப்போ சமுத்திரம்ங்கிற ஒரு இடத்துல ஒரு டம்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க ஏற்கனவே பல ஆண்டு காலமாக கொட்டப்பட்ட குப்பைகள் டம்ப் ஆகி இருக்குது. அத வந்து நம்ம வந்து அந்த குப்பை கிடங்குகளை வந்து உரம் தயாரிக்கும் பணியை வந்து அலுவலக பணியாளர்களோ மேற்கொண்டிருக்கிறோம். அதுல சில தொய்வுகள் உண்டாகி இருக்குது. அது விரைவில் சரி செய்து ஒரு மாத காலத்துக்கு அங்க வந்து பணியை மீண்டும் துவக்கி விடுவோம். நீங்க வந்து இப்ப அந்த பகுதியில குப்பையை கொட்டதே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இருந்த போதிலும் அதை நாங்க வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். தற்போது இப்போ கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு வரைக்கும் கூட அங்க குப்பைகள் கொட்டப்பட்டு இருக்கிறது நாங்க வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அப்போது இப்பவும் அங்க குப்பைகள் கொட்டப்பட்டு வருது அப்படிங்கறத அப்பகுதி மக்களோட குற்றச்சாட்டா இருக்கு. நீங்க இதை மறுப்பதற்கான காரணம் என்ன? மறுப்பு டம்ப் யார்டு தான், அது கம்போஸ்ட் யார்டு தான். அது குப்பை கொட்டலாம். பட் நாங்க என்ன பண்றோம்னா புதிய உரக்கிடங்கு வந்து அப்பா சமுத்திரத்துல நாங்க வந்து நகராட்சி வந்து வாங்கி ஏற்கனவே இப்ப செட் பண்ணி வச்சிருக்கிறோம். அங்கதான் கொட்டிட்டு இருக்கிறோம் அனைத்து குப்பைகளும். நீங்க சொல்ற இடத்துக்கு அந்த ஏரியா குப்பைகளை வந்து கொண்டு போய் இருப்பாங்க. அதுதான் நீங்க பார்த்துருக்கிறது. அந்த இடத்துலயும் நாங்க கொட்ட வேண்டாம்னு இப்போ ஆர்டர் கொடுத்து புது உரக்கிடங்கு கொண்டு போக சொல்லிடுறோம். இதை வந்து இருக்கிற குப்பையை வந்து உரமா தயாரிக்கிற பணியை துரிதப்படுத்துவோம். நகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் நம்மோட இணைப்புக்கு வந்திருந்தார். உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி சார். மோகன்ராஜ், இது குறித்து நம்ம பேசும்போது அதிகாரிகள் கிட்டமும் பொதுமக்கள் கிட்ட இருந்தும் தொடர்ந்து முரண்பட்ட தகவல்கள் வந்துட்டு இருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் அந்த பொதுமக்களின் குறைகள் தீர்க்கப்படும் அப்படின்னு நாமும் நம்புவோம். இது குறித்த கள தகவல்களுக்கு நன்றி.